நேர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கட்சியிலேருந்து ஒரு புதிய கட்சிக்கு வந்திருக்கிற நம்ம அண்ணன் செங்கல்கோட்டையன் தான். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம்மா, வணக்கம். சார் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நெறைய கேள்வி இருக்கு. இது எல்லாமே மக்களோட கேள்வியும் சேர்த்து தான். இன்னொன்னு எனக்கும் தோணுன சில கேள்விகளும் தான். ஆரம்பிச்சலாமா சார்? கேளுங்க. சார் இப்போ நீங்க ஒரு பெரிய கட்சியிலேருந்து வெளில வந்தீங்க. அப்போ உங்களை இயக்கிட்டு இருந்த அவங்க பூக்கட்சி அங்க போய் சேர்ந்திருக்கலாம். அப்படி இல்ல நான் தாய் கழகத்துக்கே போறேன், அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லி சூரியன் கட்சிக்கு வந்திருக்கலாம். ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த கட்சிக்கு ஏன் வந்தீங்க? இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு போயிருந்தேன், அதாவது பூ கட்சிக்கு போயிருந்தேன், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, ஆளுநர் மாதிரி ஏதாவது பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் டிஎம்கே சைடு வந்திருந்தா எனக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன்னா ஒரே ஒரு காரணம் தான்மா. இவரோட மிகப்பெரிய கொள்கை எனக்கு பிடிச்சிருந்தது. கொள்கை? ஆமா, 200 கோடி விட்டுட்டு வந்திருக்காருமா. சார் அத நீங்களும் நம்புறீங்களா? ஆமாம்மா, அந்த அந்த கொள்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இப்போ 200 கோடி நீங்க கணக்கு பண்ணுங்களேன். கணக்கு பண்ணி வருஷத்துக்கு இப்போ அவர் நினைச்சாருன்னா ஒரு 4 படம் பண்ணலாம். 4 படம் எவ்வளவு ஆச்சு? ஒரு 800 கோடி ஆச்சா? அவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னா அது யாராலையும் முடியாதுமா. அவர் மட்டும் அந்த 800 கோடியை வாங்கிட்டு ஜம்முன்னு வீட்டுல படுத்து தூங்கலாம். இப்பயும் அதான் பண்றாருன்னு நீங்க சொல்லி கேட்கலாம், அது அடுத்தது. ஆனா தூங்கலாம். அதே மீறி வராருன்னா மக்களுக்கே தெரியுது, இவர் இவ்வளவு விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பா நான் நல்லது பண்ணதான் வராரு. மக்கள் சக்தி இங்க இருக்குமா. அது மட்டும் இல்லாம நான் போயிட்டு முதல்ல அவர் கண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் என்கிட்ட பேசுறாருன்னா வணக்கங்கண்ணா அப்படிங்கும் போது எனக்கு எம்ஜிஆர் வயசுங்க இது. அழகா தம்பி வணக்கம் அப்படின்னாரு. எம்ஜிஆர் உங்களுக்கு தம்பின்னு சொல்லிருக்காரு? ஆமா, இல்ல அவர் சொன்னது இல்ல, அது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே கண்ணுல தெரிஞ்சிச்சு. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அதை அணைஞ்சிட்டேன். அவ்வளவுதான்மா.